நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிக மிக வலிமையான திறமையான 9 நவக்கிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம். இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோள் குரு என்ற தட்சிணாமூர்த்தி. அந்த குருனுடைய வக்ரம், அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் 22ஆம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது 12 ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை. வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி, இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன். குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ குருன்னா யாரு? அப்போ நவக்கிரகங்களை எப்படிப்பட்டவர் நம்ம தெரியணும் இல்லைங்களா? அப்போ குருங்கிறது நவக்கிரகம் முழுமையான ஒரு சுபக்கிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். மனித வாழ்வுக்கு அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர். நாட் ஃபார் சால்வ், ரெடியூஸ் பண்ணக்கூடியவர். எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க, அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க, குறைக்கத்தான் செய்வாங்க. எந்த மூலம் குறைப்பாங்க? நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க. அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்கக்கூடியதில் முதல் கோளாக இருக்கிறது குரு பிரம்மா. அதனால தான் குரு பார்த்தால் கோடி, எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அடியன் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது. முதல்ல எடுத்துனே ரிஷபராசிக்கு குருவுக்கு என்ன சம்பந்தம், என்ன லிங்க்ல இருக்காங்க, அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டில் இருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ எப்படி இருக்காங்க? குரு தட்சிணாமூர்த்தி, குரு சுபக்கிரகம், குரு தேவகுரு. அந்த ரிஷபராசிக்குரிய இடம் அசுரகுரு. பார்த்தீங்களா? அப்போ லிங்கு மாறுதா? அப்போ அசுரகுரு யார் இருக்கிறா? சுக்கிரன் இருக்கிறான். அப்போ ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ 2 பேத்துக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவாக இருக்கும்போது அங்கே குரு வக்ரமாகும்போது 10/10/2024 வக்ரமாகும்போது எப்படி இருக்கும்? மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். போதுமா? மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும்? இதுவரை தடையாக இருந்த திருமணம், இதுவரையும் தடையாக இருந்த குழந்தை பாக்கியம், இதுவரை தடையாக இருந்த தொழில்கள், இதுவரையும் தடையாக இருந்த ஆடை சம்பந்தப்பட்ட தொழில்கள், உயர்ந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்கள், உயர்ந்த கண்ணாடி தொழில்கள், விலை உயர்ந்த ஆடிக்காரர்கள். நேற்று வெங்காயம் அழுகுன வெங்காயம் திருப்பானாண்டா, இன்னைக்கு ஆடுகாரில் வர்றான்டா. நேற்று அழுகுன தக்காளி விற்றாண்டா, இன்னைக்கு BMW வர்றான்டா. சொல்கிறோம்ல, இதெல்லாம் எப்படி? இந்த வக்ரம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதாவது உயர்ந்த பலனை கொடுக்கறத விட மிகப்பெரிய பெரிய பலனுக்கும் உயர்ந்த பலனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால மிகப்பெரிய பலனை கொடுக்கும். யாருக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு. அங்கே உள்ள நட்சத்திரம் யார்? கிருத்திகை, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திர அதிபதிகளுக்கு மிக சிறப்பான, அவங்க என்ன திசையில் பிறந்திருக்காங்க, என்ன திசை உங்கள் ஜனனஜாதத்தில் என்ன திசைங்கிறத எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உங்கள் லக்னாதிபதி 6-8 12 மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் திசாபுத்திக்கு. இப்போ உங்களுக்கு குரு வக்கரமாகிறாரு, அப்போ ராகு திசையில் சுக்கிர புத்தி சூப்பராக இருக்கும், குரு திசையில் சுக்கிர புத்தி மத்தியமமாக இருக்கும், சனி திசையில் சுக்கிர புத்தி சூப்பராக இருக்கும். அப்போ எப்படி உங்கள் லக்னம் என்ன? மகர லக்கணமாக சூப்பராக இருப்பீங்க, சிம்ம லக்கணமாக மத்தியமாக இருப்பீங்க, கடக லக்கணமாக மத்தியமாக இருப்பீங்க. அதே ரிஷப லக்கணம் துலா லக்கணம்னா ராகதேசில் சுக்கிர பற்றி வின்னராக இருக்கும். எத்தனை யோக பலன் இருந்தாலும், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு எத்தனை யோக பலன் இருந்தாலும் தசா பற்றி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த வகையிலே ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சொந்தக்கார, உங்களுக்கு சமக்கிரகம், உங்களுக்கு ரிலேஷனாக இருக்கக்கூடிய நட்பு கிரகம், உங்களுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபத்தி வரும்போது உங்களை மேலே தூக்கி விடும். அப்போ தாங்க நல்லதெல்லாம் வரும். அது அரசியல்னாலும் சரி, அது அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அரசியல்னாலும் சரி, நண்பர்கள்னாலும் சரி, உறவுனாலும் சரி, தொழிலாலும் சரி, திருமணம்னாலும் சரி, குழந்தை பாக்கியம், சமூகத்தில், பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சேரும். நன்மை பல நன்மைகளை கொடுக்கும். அதனால தான் இந்த குரு வக்ரம் கண்டிப்பாக உங்களுடைய தொழில், ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை
விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். என்றைக்குமே ஜோசியர் என் ராசிக்கு ஏற்ற தொழிலை சொல்லுங்கன்னு தான் நீங்கள் கேட்பீங்க. அப்போ உங்கள் ராசிக்கு என்ன தொழில்? உயர்ந்த ஜவுளி, பேக்கரி, ஸ்வீட்டு, ஆடை, ஆபரணம், வெள்ளி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு, உள்நாடு, வெளிமாற்றம், உள்நாடு மாற்றம், ப்ரொமோஷன்ஸு, பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. வண்டி வாகனம் சம்மந்தம். வாகனம்னா சாதாரண வாகனம் இல்லை, பெரிய வாகனங்கள், அழகு பெருசோட அழகு சம்மந்தப்பட்ட வாகனங்கள். அப்படிப்பட்ட வாகனத்தோட போகணும் நீங்கள். அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த குரு வக்கரம் மிகப்பெரிய உயர்ந்த நன்மையை கொடுக்காட்டியும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். யாருக்கு? ரிஷபராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிசத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக அப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரி நம்ம எந்த வழிபாடை பண்ணணும்? கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். ரிஷபராசி நேயர்களுக்கும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரதோஷத்தை என்றைக்கும் மறக்க, ஒரு அருகம்புல், ஒரு மாவு, ஒரு பழம், ஒரு மருகம்புல், மாவு, பழம் இதெல்லாம் பாட்டுக்கு கொடுங்க. பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள். அகத்திக்கீரை கொஞ்சம் கொடுங்க, அகத்திக்கீரை கொடுங்க. நல்லெண்ணெய் காப்பு சாத்துங்க. ஒரு மனிதனுக்கு எந்த நோய் இருந்தாலும் தைலக்காப்பு, நல்லெண்ணெய் காப்பு, தைலக்காப்பு, நல்லெண்ணெய் காப்பு சாத்தினா எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள்னு சொல்ல மாட்டேன், அது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள்னு சொல்ல மாட்டேங்க, அது குறைய ஆரம்பிக்கும், நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். தைலக்காப்பு அந்த எண்ணெய் காப்புக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது தேன், பால், நெய், இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. தேன், பால், நெய் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு 3 சேர்ந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. தேன், பால், நெய் இந்த 3 எடுத்து அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு முக்தியை கொடுக்கும், ஒரு நல்ல சிந்தனையை சித்திக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், நல்ல சேர்க்கை கொடுக்கும், நல்ல வளத்தை கொடுக்கும். எதற்கு? இந்த 3 பொருள் இருக்குது பார்த்தீங்களா? தேன், பால், நெய். அதே மாதிரி இந்த தேன், பால், நெய் வரும்போது மறிக்கொழுந்து மலர், செண்பக மலர். எப்படி? மறிக்கொழுந்து, செண்பகம், பாரிஜாதம், மனோரஞ்சிதம் இந்த மாதிரி பூக்களில் அவங்க பாதத்தில் ஒரு பூ போடுங்க. அந்த ஒரு பூ போட்டால் போதும், மிக அற்புதமாக உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். மனோரஞ்சிதம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடியும் செய்வினை எம்மை தீண்டா பெறாத்திரு நீலகண்டம், தீவினை எம்மை தீண்டா பெறாத்திரு நீலகண்டம். அப்படி செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த ரிஷபராசி நேயர். இந்த டயத்தை நல்லா பயன்படுத்தி, ஏன்னா உங்களுக்கு சனி வக்கரம் ஆகாது. ஏன்னா ரியலாக இருக்கக்கூடியது மாறி செய்யக்கூடிய இடம் இந்த இடம். அதனால் சனி வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் தீமையை கொடுக்கும், குரு வக்கரம் நன்மையை கொடுக்கும். எனவே கண்டிப்பாக இந்த மேற்கண்ட வழிபாடுகளை செஞ்சு வந்தால் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஒரு முறை தென்குடி திட்டை போங்க. தென்குடி திட்டை தஞ்சாவூர்லேருந்து பக்கம். ஆலங்குடியெல்லாம் உங்களுக்கு தெரியும், குருன்னா ஆலங்குடின்னு உங்களுக்கு தெரியும். தென்குடி திட்டை, அதை விட்டு ரமண மகர்ஷி, குருவாக இருக்கக்கூடியவங்க ரமண மகர்ஷி, ராமானுஜர், ராகவேந்திரா, சாய்ராம், நாராயண குரு, அந்த குரு வழிபாடு பண்ணுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாம்பிகை, இப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடிய ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அன்னை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு வழிபாடுகளை பண்ணி வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதுக்கு அடுத்தது ஒரு ஜனன ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, அறக்கட்டளை, பக்தி, நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல அறிவு, நல்ல மந்திரம், நல்ல கற்புத்தன்மை, சமுதாயத்தின் நல்ல பெயர், செல்வாக்கு, பணம் ஆகிய நற்பலன்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது. குரு நல்ல நிலையில் என்ன? குரு 1, 5, 9 திரிகோணம், கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திரம். அப்போ கேந்திராதிபதியாக இருந்தாலும் திரிகோணாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்கணும்? உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் கடகம்.
அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார். தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மேசராசியும் விருச்சக ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும். என்னைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கன்னி ஆகவே ஆகாது. அது நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க. தீர்த்த யாத்திரை, புண்ணிய தலங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், நல்ல குரு வழிபாடு, பொன் பொருள் சேர்க்கை, ஆசிரியர்கள் நட்பு, குருனுடைய நட்பு, யோகியினுடைய நட்பு, ஒரு ஞானினுடைய தொடர்புகள், இதெல்லாம் குரு திசையில் குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும். ஜனன காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர், ஆரோக்கியமின்மை. இப்போ பாசிட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க, அவப்பெயர், ஆரோக்கியமின்மை, ஆன்மீக நாட்டத்தில் குறைவு, பொருளாதாரத்தில் மந்தம், பொருளாதார மந்த நிலை, உடல்நிலையில் சீரான மருத்துவ அடிக்கடி மருத்துவம் பார்த்தல், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன், அதுக்கடுத்து சுவாமிமலை, அதுக்கடுத்து தென்குடி திட்டை, அதுக்கடுத்தது ஆலங்குடி, பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி, சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி, இதெல்லாம் ஏன் போறீங்க? பாடல் பட்ட ஸ்தலம் திருவழிதாயம், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்க திருவழிதாயம். அப்படிப்பட்ட குரு ஸ்தலத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீமைகள் குறைந்து நற்பலன்கள் கண்டிப்பாக கூடும். ரத்தினம் அவருக்கு புஷ்பராகம், மரம் அரசு மரம், இந்திரன், வடக்கு, அவருடைய வாகனம் யானை, பார்த்தீங்களா, யானை, சுவை இனிப்பு, பார்த்தீங்களா, மூலத்திரிகோணம் தனுசு, உச்சம் பெற்றது கடகம், நீச்சம் பெற்றது மகரம், அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருடைய தசாகாலம் 16 வருடங்கள். குரு பயிற்சி ஒரு வருஷம், குருனுடைய மொத்த வருஷம் 16. அதில் பார்வை 5, 7, 9. அவர் மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம். இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வருடம். அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எப்படி இருக்குது? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கசகசிரி யோகம், அப்புறம் ஹம்ச யோகம், இப்படி எல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது, அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான காரணிகள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கசகசிரி யோகமா, குருச்சந்திர யோகமா, சகட யோகமா, குருமங்கள யோகமா, ஹம்ச யோகமா, குருச்சந்திர யோகமா, இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது. உங்கள் வயது முக்கியம், அடுத்து உங்களுடைய தசாபுத்தி முக்கியம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் முக்கியம். குரு நீச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க, அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருவனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனே, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குருசாத்தா பரபிரம்ம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நமக.